மாண்புமிகு பிரதமர் அவர்களே, முதலமைச்சர் அவர்களே, கலெக்டர் அவர்களே, மாநில மனித உரிமை ஆணைய தலைமை ஆணையர் அவர்களே, தேசிய மனித உரிமை ஆணைய தலைமை ஆணையர் அவர்களே, உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அவர்களே, உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அவர்களே, தங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வெறி நாய்கள் சொறி நாய்கள் பெத்து போடுவது போல நம்ம நாட்டில் ஆயிரக்கணக்கான கர்ப்பிணி பெண்கள், ஆரோக்கியம் இல்லாத குழந்தைகளை, நோய்வாய்ப்பட்ட குழந்தைகளை, ஊனமுற்ற குழந்தைகளை, மனநலம் பாதிக்கப்பட்ட குழந்தைகளை பெத்து போட்டு குழந்தைகளின் வாழ்க்கையை, எதிர்காலத்தை, ஆயுட்காலத்தை கேள்விக்குறி ஆக்கி விடுகின்றனர். அதாவது ஆயிரக்கணக்கான கர்ப்பிணி பெண்கள் டிபி, கேன்சர், சுகர், அல்சர், HIV, எய்ட்ஸ் இது போன்று பலவிதமான கொடிய வியாதிகளோடு, பால்வினை வியாதிகளோடு குழந்தைகளை பெற்றெடுத்து குழந்தைகளின் வாழ்க்கையை, எதிர்காலத்தை, ஆயுட்காலத்தை கேள்விக்குறி ஆக்கி விடுகின்றனர். ஆயிரக்கணக்கான கர்ப்பிணி பெண்கள், ஊட்டச்சத்து குறைபாடுள்ள குழந்தைகளை, நோஞ்சான் குழந்தைகளை, காக்காய் வலிப்புள்ள குழந்தைகளை, நரம்பு தளர்ச்சி உள்ள குழந்தைகளை, உடல் வளர்ச்சி, மன வளர்ச்சி குறைபாடுள்ள குழந்தைகளை பெற்றெடுத்து குழந்தைகளின் வாழ்க்கையை, எதிர்காலத்தை கேள்விக்குறி ஆக்கி விடுகின்றனர். ஆயிரக்கணக்கான கர்ப்பிணி பெண்கள் கூன், குருடு, செவிடு, ஊமை, சப்பானி இது போன்று உடல் ஊனங்களோடு ஊனமுற்ற குழந்தைகளை பெற்றெடுத்து குழந்தைகளின் வாழ்க்கையை, எதிர்காலத்தை கேள்விக்குறி ஆக்கி விடுகின்றனர். ஆயிரக்கணக்கான கர்ப்பிணி பெண்கள் கருவறையிலேயே குழந்தைகளுக்கு மரண தண்டனை கொடுத்து மரணம் அடைந்த குழந்தைகளை பெற்றெடுத்து குழந்தைகளின் வாழ்க்கையை கேள்விக்குறி ஆக்கி விடுகின்றனர். இது போன்று நம்ம நாட்டில் ஆயிரக்கணக்கான கர்ப்பிணி பெண்கள், ஆரோக்கியம் இல்லாத குழந்தைகளை, நோய்வாய்ப்பட்ட குழந்தைகளை, ஊனமுற்ற குழந்தைகளை, மனநலம் பாதிக்கப்பட்ட குழந்தைகளை, மரணம் அடைந்த குழந்தைகளை பெற்றெடுத்து குழந்தைகளின் வாழ்க்கையை, எதிர்காலத்தை, ஆயுட்காலத்தை கேள்விக்குறி ஆக்குவதற்கு அரசாங்கமே காரணம், அரசாங்கத்தின் பொறுப்பின்மையே காரணம் என்று நான் அரசாங்கத்தின் மீது குற்றம் சாட்டி, அரசாங்கத்தின் தவறுகளை, அலட்சியங்களை, பொறுப்பின்மைகளை சுட்டிக்காட்டி தங்களிடம் ஒரு சில கேள்விகளை கேட்கப் போகிறேன். நான் கேள்விகளை கேட்பதற்கு காரணம் என்னவென்றால், நான் குழந்தையாக பிறந்தபொழுது ஊட்டச்சத்து குறைபாடுகளோடு, நரம்பு தளர்ச்சியோடு, மெலிந்த தேகத்தோடு, சுமார் 1/2 கிலோ எடை அளவோடு, நோஞ்சான் குழந்தையாக, ஆரோக்கியம் இல்லாத குழந்தையாக பாதிக்கப்பட்டு நோய்வாய்ப்பட்டு பிறந்தேன். இதனால் தவழ வேண்டிய வயதில் என்னால் தவழ இயலவில்லை. பேச வேண்டிய வயதில் என்னால் பேச இயலவில்லை. நடக்க வேண்டிய வயதில் என்னால் நடக்க இயலவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. என்னுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக இருப்பதற்கு, என்னுடைய உடல்நிலை கேள்விக்குறியாக இருப்பதற்கு பல காரணங்கள் இருந்தாலும் என்னுடைய பிறப்பும் ஒரு காரணம் என்பதால் இந்த ஜனநாயக நாட்டில் பாதிக்கப்பட்டு பிறந்த எனக்கு அரசாங்கத்தின் தவறுகளை, அலட்சியங்களை, பொறுப்பின்மைகளை சுட்டிக்காட்டி கேள்விகளை கேட்பதற்கு, இந்த ஜனநாயக நாட்டில் பாதிக்கப்பட்டு பிறந்த எனக்கு உரிமைகள் உண்டு என்பதை தெரிவித்து கொண்டு நான் கேள்விகளை கேட்கிறேன். அதாவது ஆரோக்கியமான குழந்தைகளை பெற்றெடுப்பதற்கு கணவன் மனைவிமார்கள் தகுதியானவர்களா என்பதை உறுதி செய்ய வேண்டியது அரசாங்கத்தின் கடமையாகும். அதாவது பெண்கள் கர்ப்பம் அடைவதற்கு முன் ஒவ்வொரு கணவனுடைய, ஒவ்வொரு மனைவியினுடைய
உயிரணுக்கள், இரத்த அணுக்கள் தரம் குறித்த மருத்துவ பரிசோதனைகளை செய்ய வேண்டியது அரசாங்கத்தின் கடமையாகும், கட்டாயமாகும், பொறுப்புமாகும். அதுபோல மனிதன் திருமணம் செய்து கொள்ள முற்படும் பொழுது மணமகன், மணமகள் இருவரும் ஆரோக்கியமான குழந்தையை பெற்றெடுப்பதற்கு தகுதியானவர்களா என்பதை உறுதி செய்ய வேண்டியது அரசாங்கத்தின் கடமையாகும். அதாவது மனிதன் திருமணம் செய்து கொள்ள முற்படும் பொழுது ஒவ்வொரு மணமகனுடைய, ஒவ்வொரு மணமகளுடைய உயிரணுக்கள், இரத்த அணுக்கள் தரம் குறித்த மருத்துவ பரிசோதனைகளை செய்ய வேண்டியது அரசாங்கத்தின் கடமையாகும், கட்டாயமாகும், பொறுப்புமாகும். அதுபோல பெண்கள் கர்ப்பம் அடைந்த பின் கர்ப்பிணி பெண்கள் ஆரோக்கியமாக இருக்கிறார்களா, கர்ப்பிணி பெண்களின் கருவறையில் வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கின்ற குழந்தைகள் எந்த ஒரு வியாதியும் இல்லாமல், எந்த ஒரு குறைபாடும் இல்லாமல் ஆரோக்கியமாக வளர்ச்சி அடைந்து கொண்டு இருக்கிறதா என்று அவ்வப்போது தாய் சேய் நல ஆரோக்கியத்தின் மீது கவனம் செலுத்தி கருவறையில் வளர்கின்ற குழந்தைகளின் ஆரோக்கியத்தை உறுதி செய்ய வேண்டியதும் அரசாங்கத்தின் கடமையாகும், கட்டாயமாகும், பொறுப்புமாகும். ஆனால் நமது நாட்டு அரசாங்கம் கணவன் மனைவிமார்களுடைய, மணமகன்கள் மணமகள்களுடைய உயிரணுக்கள், இரத்த அணுக்கள் தரம் குறித்த மருத்துவ பரிசோதனைகளை செய்வதும் இல்லை, தாய் சேய் நல ஆரோக்கியத்தின் மீது சரிவர அக்கறை காட்டுவதும் இல்லை என்று நான் அரசாங்கத்தின் மீது குற்றம் சாட்டுகிறேன். இதுபோன்று நமது நாட்டு அரசாங்கம் கணவன் மனைவிமார்களுடைய, மணமகன்கள் மணமகள்களுடைய உயிரணுக்கள், இரத்த அணுக்கள் தரத்தின் மீது கவனம் செலுத்தாததாலும், தாய் சேய் நல ஆரோக்கியத்தின் மீது சரிவர அக்கறை காட்டாததாலும் நம்ம நாட்டில் ஆயிரக்கணக்கான கர்ப்பிணி பெண்கள், ஆரோக்கியமில்லாத குழந்தைகளை, நோய்வாய்ப்பட்ட குழந்தைகளை, ஊனமுற்ற குழந்தைகளை, மனநலம் பாதிக்கப்பட்ட குழந்தைகளை பெற்றெடுத்து குழந்தைகளை வாழ்நாள் தண்டனை வாசிகளாக ஆக்கி குழந்தைகளின் வாழ்க்கையை, எதிர்காலத்தை, ஆயுட்காலத்தை கேள்விக்குறி ஆக்கிவிடுகின்றனர் என்பதற்கு அரசாங்கமே காரணம், அரசாங்கத்தின் பொறுப்பின்மையே காரணம் என்று நான் அரசாங்கத்தின் மீது குற்றம் சாட்டுகிறேன் என்பதால் மாண்புமிகு பிரதமர் அவர்களே, முதலமைச்சர் அவர்களே, கலெக்டர் அவர்களே, மாநில மனித உரிமை ஆணைய தலைமை ஆணையர் அவர்களே, தேசிய மனித உரிமை ஆணைய தலைமை ஆணையர் அவர்களே, உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அவர்களே, உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி அவர்களே, நான் கேட்கின்ற கேள்விகளுக்கு தாங்கள் கட்டாயம் பதில் அளிக்க வேண்டும். அதாவது இந்த பூமியில் பிறக்கின்ற எல்லா குழந்தைகளும் அரசாங்கத்தின் குழந்தைகள் என்பதால் குழந்தைகள் நலத்தின் மீது, குழந்தைகளின் ஆரோக்கியத்தின் மீது கவனம் செலுத்தி குழந்தைகளின் ஆரோக்கியத்தை உறுதி செய்ய வேண்டிய பொறுப்பும் கடமையும் அரசுக்கு உண்டு. ஆனால் நமது நாட்டு அரசாங்கம் ஏன் குழந்தைகள் நலத்தின் மீது, குழந்தைகளின் ஆரோக்கியத்தின் மீது கவனம் செலுத்துவதில்லை, அக்கறை காட்டுவதில்லை? அதாவது பெண்கள் கர்ப்பம் அடைவதற்கு முன் ஒவ்வொரு கணவனுடைய, ஒவ்வொரு மனைவியினுடைய உயிரணுக்கள், இரத்த அணுக்கள் தரம் குறித்த மருத்துவ பரிசோதனைகளை செய்வதில் அரசு ஏன் கவனம் செலுத்துவதில்லை? மனிதன் திருமணம் செய்து கொள்ள முற்படும் பொழுது ஒவ்வொரு மணமகனுடைய, ஒவ்வொரு மணமகளுடைய உயிரணுக்கள், இரத்த அணுக்கள் தரம் குறித்த மருத்துவ பரிசோதனைகளை செய்வதில் அரசு ஏன் கவனம் செலுத்துவதில்லை? பெண்கள் கர்ப்பம் அடைந்த பின் தாய் சேய் நல ஆரோக்கியத்தின் மீது அரசு ஏன் சரிவர அக்கறை காட்டுவதில்லை? ஆரோக்கியமான குழந்தைகளை பெற்றெடுப்பதற்குண்டான தகுதிகள் இல்லாத
ஆயிரக்கணக்கான கணவன் மனைவிமார்கள் ஓத்து கொண்டிருப்பதையும், ஆரோக்கியமில்லாத குழந்தைகளை, நோய்வாய்ப்பட்ட குழந்தைகளை, மனநலம் பாதிக்கப்பட்ட குழந்தைகளை, ஊனமுற்ற குழந்தைகளை பெற்று கொண்டிருப்பதையும் ஆண்டவன் வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கலாம். ஆனால் அரசு வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கலாமா? நீதிமன்றங்களும் மனித உரிமை ஆணையங்களும் வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கலாமா? கர்ப்பிணி பெண்களின் கருவறையில் வளர்கின்ற குழந்தைகள் என்ன குற்றம் செய்தார்கள்? குழந்தைகளுக்கு ஏன் இந்த கொடிய தண்டனைகள்? ஆரோக்கியமான குழந்தைகளை பெற்றெடுப்பதற்குண்டான தகுதிகள் இல்லாத ஆயிரக்கணக்கான மணமகன்கள், மணமகள்கள் திருமணம் செய்து கொண்டு ஓத்து கொண்டிருப்பதை ஆண்டவன் வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கலாம். ஆனால் அரசு வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கலாமா? நீதிமன்றங்களும் மனித உரிமை ஆணையங்களும் வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கலாமா? உடல் ரீதியாக, மன ரீதியாக பாதிக்கப்பட்டு, நோய்வாய்ப்பட்டு, ஊனமுற்று, மனநலம் பாதிக்கப்பட்டு பிறக்கின்ற குழந்தைகள் எப்படி பிறவி பயனை அடைய முடியும்? இதுபோன்று உடல் ரீதியாக, மன ரீதியாக பாதிக்கப்பட்டு பிறக்கின்ற குழந்தைகள் மேஜரான பின் எப்படி உழைக்க முடியும்? எப்படி பணம் சம்பாதிக்க முடியும்? எப்படி தன்னுடைய அடிப்படை தேவைகளை தன்னுடைய உடல் உழைப்பின் மூலம், தன்னுடைய ஊதியத்தின் மூலம் எப்படி பூர்த்தி செய்து கொள்ள முடியும்? எப்படி திருமணம் செய்து கொண்டு குடும்ப பொறுப்பை ஏற்றுக்கொள்ள முடியும்? போக்குவரத்து சாலைகளில், மோட்டார் வாகனங்களில், ரயில் பேருந்துகளில், கப்பல் விமானங்களில் எப்படி போக்குவரத்து விதிகளை பின்பற்றி தன்னந்தனியாக பயணம் செய்ய முடியும்? இதுபோன்று உடல் ரீதியாக, மன ரீதியாக பாதிக்கப்பட்டு, நோய்வாய்ப்பட்டு, ஊனமுற்று, மனநலம் பாதிக்கப்பட்டு பிறந்த ஆயிரக்கணக்கான மனிதர்கள் நீதிமன்றத்திற்கு சென்று தனது பாதிப்புகளுக்கு யார் காரணம்? ஆண்டவன் காரணமா? அரசாங்கம் காரணமா? பெற்றோர் காரணமா? என்ற கேள்வியை கேட்டு நீதி நியாயங்களை பெறுவதற்குண்டான அறிவும் மன தெளிவும் இல்லாமல், மனித உரிமை விதிகளை பற்றிய புரிதல் இல்லாமல், எல்லாம் என் தலையெழுத்து என்று எண்ணிக்கொண்டு மாற்றுத்திறனாளி என்ற பட்டம் பெற்றுக்கொண்டு மாதந்தோறும் அரசாங்கத்திடமிருந்து 1500 ரூபாய் மாற்றுத்திறனாளி உதவி தொகை பெற்றுக்கொண்டு, தாயி சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என்று வியாதிகளோடு, உடல் ஊனங்களோடு பெத்து போட்ட தனது தாய் தந்தையரை போற்றி புகழ்ந்து கொண்டு, தாய் தந்தையருக்கு பாத பூஜைகள் செய்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருப்பதை நீதிமன்றங்களும் மனித உரிமை ஆணையங்களும் வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கலாமா? மாதந்தோறும் அரசு வழங்குகின்ற மாற்றுத்திறனாளி உதவித்தொகை 1500 ரூபாயை வைத்துக்கொண்டு எப்படி நாள்தோறும் 3 வேளை உணவு உட்கொள்ள முடியும்? எப்படி பிற இதர செலவுகளை செய்ய முடியும்? இது போன்ற கேள்விகளுக்கு மாண்புமிகு பிரதமர் அவர்களே, முதலமைச்சர் அவர்களே, கலெக்டர் அவர்களே, மாநில மனித உரிமை ஆணைய தலைமை ஆணையர் அவர்களே, தேசிய மனித உரிமை ஆணைய தலைமை ஆணையர் அவர்களே, உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி அவர்களே, உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி அவர்களே, தாங்கள் கட்டாயம் பதிலளிக்க வேண்டும். இந்த பதிவு அரசாங்கத்தின் கவனத்திற்கும், நீதிமன்றத்தின் கவனத்திற்கும், மனித உரிமை ஆணையத்தின் கவனத்திற்கும் கட்டாயம் செல்லும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை என்பதால் இந்த பதிவின் மூலம் அரசு தனது தவறுகளை, அலட்சியங்களை, பொறுப்பின்மைகளை உணர்ந்து
இனிவரும் காலங்களில் இதுபோன்று குழந்தைகள் உடல் ரீதியாக மன ரீதியாக பாதிக்கப்பட்டு நோய்வாய்ப்பட்டு ஊனமுற்று வாழ்நாள் தண்டனைவாசிகளாக பிறந்து கொண்டிருக்கின்ற அவலங்களை தடுக்கக்கூடிய வகையில் அரசு புதியதொரு சட்டதிட்ட விதிகளை வரையறை செய்து நடைமுறைப்படுத்தும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். அதாவது இனிவரும் காலங்களில் பெண்கள் கர்ப்பம் அடைவதற்கு முன் ஒவ்வொரு கணவனும் ஒவ்வொரு மனைவியும் தங்களுடைய உயிரணுக்கள் இரத்த அணுக்கள் தரம் குறித்த மருத்துவ பரிசோதனைகளை கட்டாயம் செய்ய வேண்டும். அவ்வாறு மருத்துவ பரிசோதனைகளை செய்யாமல் ஓத்தாலோ கர்ப்பம் அடைந்தாலோ தண்டனைக்குரிய குற்றமாகும் என்பதற்கேற்ப அரசு குழந்தைகள் நலன் கருதி புதியதொரு சட்டதிட்ட விதிகளை வரையறை செய்து நடைமுறைப்படுத்தும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். அதுபோல இனிவரும் காலங்களில் மனிதன் திருமணம் செய்து கொள்ள முற்படும் பொழுது ஒவ்வொரு மணமகனும் ஒவ்வொரு மணமகளும் தங்களுடைய உயிரணுக்கள் இரத்த அணுக்கள் தரம் குறித்த மருத்துவ பரிசோதனைகளை கட்டாயம் செய்ய வேண்டும். அதன் பிறகு மருத்துவ ஆவணங்களை அரசாங்கத்திடம் சமர்ப்பித்து அரசு அனுமதி உரிமம் பெற்று கொண்ட பின்னரே திருமணம் செய்து கொண்டு ஓக்க வேண்டும். அவ்வாறு அரசு அனுமதி உரிமம் பெறாமல் திருமணம் செய்து கொண்டு ஓத்தாலோ கர்ப்பம் அடைந்தாலோ தண்டனைக்குரிய குற்றமாகும் என்பதற்கேற்ப அரசு குழந்தைகள் நலன் கருதி புதியதொரு திருமண சட்டதிட்ட விதிகளை வரையறை செய்து நடைமுறைப்படுத்தும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். மற்றும் இனிவரும் காலங்களில் பெண்கள் கர்ப்பம் அடைந்த பின் தாய் சேய் நல ஆரோக்கியத்தின் மீது அரசு முழு கவனம் செலுத்தி கருவறையில் வளர்கின்ற குழந்தைகளின் ஆரோக்கியத்தை உறுதி செய்யும் என்றும் நான் உறுதியாக நம்புகிறேன். இதுபோன்று அரசு குழந்தைகள் நலன் கருதி புதியதொரு சட்டதிட்ட விதிகளை வரையறை செய்து நடைமுறைப்படுத்துமே என்றால் மற்றும் பெண்கள் கர்ப்பம் அடைந்த பின் தாய் சேய் நல ஆரோக்கியத்தின் மீது அரசு முழு கவனம் செலுத்தி குழந்தைகளின் ஆரோக்கியத்தை உறுதி செய்யுமே என்றால் இனிவரும் காலங்களில் நமது நாட்டில் பிறக்கின்ற எல்லா குழந்தைகளும் எந்த ஒரு வியாதியும் இல்லாமல் எந்த ஒரு குறைபாடும் இல்லாமல் ஆரோக்கியம் எனது பிறப்புரிமை என்று தாயின் கருவறையிலேயே பிறப்புரிமையை பெற்றுக்கொண்டு அதாவது ஆரோக்கியத்தை பெற்றுக்கொண்டு ஆரோக்கியமான குழந்தைகளாக பிறந்து பிறவி பயனை அடைந்து பயனுள்ள வாழ்வு வாழ்வார்கள் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. மாண்புமிகு பிரதமர் அவர்களே, முதலமைச்சர் அவர்களே, மாநில மனித உரிமை ஆணைய தலைமை ஆணையர் அவர்களே, தேசிய மனித உரிமை ஆணைய தலைமை ஆணையர் அவர்களே, உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அவர்களே, உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி அவர்களே, என்னுடைய குற்றச்சாட்டு என்னவென்றால் குழந்தைகள் நலத்தின் மீது கவனம் செலுத்த வேண்டியதும் குழந்தைகளின் ஆரோக்கியத்தை உறுதி செய்ய வேண்டியதும் அரசாங்கத்தின் கடமை. ஆனால் நமது நாட்டு அரசாங்கம் குழந்தைகள் நலத்தின் மீது கவனம் செலுத்துவதில்லை, குழந்தைகளின் ஆரோக்கியத்தை உறுதி செய்வதில்லை. இதன் விளைவாகவே நமது நாட்டில் ஆயிரக்கணக்கான குழந்தைகள் உடல் ரீதியாக மன ரீதியாக பாதிக்கப்பட்டு நோய்வாய்ப்பட்டு ஊனமுற்று மனநலம் பாதிக்கப்பட்டு வாழ்நாள் தண்டனை வாசிகளாக பிறக்கின்றனர் என்பதற்கு அரசாங்கமே காரணம், அரசாங்கத்தின் பொறுப்பின்மையே காரணம் என்று நான் அரசாங்கத்தின் மீது குற்றம் சாட்டுகிறேன் என்பதால் இது நாள் வரையில் உடல் ரீதியாக
மன ரீதியாக பாதிக்கப்பட்டு நோய்வாய்ப்பட்டு ஊனமுற்று மனநலம் பாதிக்கப்பட்டு பிறந்த ஆயிரக்கணக்கான குடிமகன்களின் பாதிப்புகளுக்கு அரசு பொறுப்பேற்க வேண்டுகிறேன். மற்றும் அரசு குழந்தைகள் நலத்தின் மீது, குழந்தைகளின் ஆரோக்கியத்தின் மீது கவனம் செலுத்தி அரசு தனது கடமைகளை பொறுப்புடன் செய்து கொண்டு வருகிறது என்று அரசு கூறுமேயென்றால், நான் எனது தாயின் கருவறையில் உண்டாவதற்கு முன் ஆரோக்கியமான குழந்தையை பெற்றெடுப்பதற்கு என்னுடைய தாய் தந்தையர் தகுதியானவரா என்பதில் அரசு கவனம் செலுத்தியதற்குண்டான என்னுடைய தாய் தந்தையரின் உயிரணுக்கள் இரத்த அணுக்கள் தரம் குறித்த மருத்துவ சான்று ஆவணங்களையும், நான் எனது தாயின் கருவறையில் உண்டான பின் என்னுடைய தாயின் நலத்தின் மீதும் சேயாகிய என்னுடைய நலத்தின் மீதும் அரசு கவனம் செலுத்தியதற்குண்டான எனது தாய் சேய் நல மருத்துவ சான்று ஆவணங்களையும், நான் குழந்தையாக பிறந்தபொழுது உடல் ரீதியாக மன ரீதியாக எந்த ஒரு வியாதியும் இல்லாமல், எந்த ஒரு குறைபாடும் இல்லாமல் நான் ஆரோக்கியமான குழந்தையாக பிறந்தேன் என்பதற்குண்டான என்னுடைய பிறப்பு சான்று ஆவணங்களையும் நீதிமன்றத்தின் முன்னிலையில், மனித உரிமை ஆணையத்தின் முன்னிலையில் என்னிடம் சமர்ப்பித்து அரசு தனது கடமைகளை பொறுப்புடன் செய்து கொண்டு வருகிறது என்று அரசு ஊரறிய உலகறிய நாடறிய நிரூபிக்க வேண்டுகிறேன். அவ்வாறு அரசு நிரூபிக்கவில்லை என்றால் அரசுக்கு தலைகுனிவு ஏற்படக்கூடிய வகையில், நீதிமன்றங்களுக்கு தலைகுனிவு ஏற்படக்கூடிய வகையில், மனித உரிமை ஆணையங்களுக்கு தலைகுனிவு ஏற்படக்கூடிய வகையில் அரசாங்கத்தை பார்த்து, நீதிமன்றங்களை பார்த்து, மனித உரிமை ஆணையங்களை பார்த்து ஊரறிய உலகறிய நாடறிய கேள்வி கேட்பேன். அதாவது ஆயிரக்கணக்கான கர்ப்பிணி பெண்கள், ஆரோக்கியமில்லாத குழந்தைகளை, நோய்வாய்ப்பட்ட குழந்தைகளை, ஊனமுற்ற குழந்தைகளை, மனநலம் பாதிக்கப்பட்ட குழந்தைகளை, மரணம் அடைந்த குழந்தைகளை பெத்து போட்டு குழந்தைகளின் வாழ்க்கையை, எதிர்காலத்தை கேள்விக்குறி ஆக்கி கொண்டிருப்பதை அரசாங்கமும் நீதிமன்றங்களும் மனித உரிமை ஆணையங்களும் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த நாடு நாடா சுடுகாடா என்று அரசாங்கத்தை பார்த்து, நீதிமன்றங்களை பார்த்து, மனித உரிமை ஆணையங்களை பார்த்து ஊரறிய உலகறிய நாடறிய கேள்வி கேட்பேன். அதுபோல ஆரோக்கியமான குழந்தைகளை பெற்றெடுப்பதற்குண்டான தகுதிகள் இல்லாத கணவன் மனைவிமார்களை ஓக்கவுட்டு அரசாளுகின்ற இந்த நாடு குழந்தைகள் மீது அக்கறை உள்ள நாடா, குழந்தைகள் மீது அக்கறை இல்லாத நாடா என்று அரசாங்கத்தை பார்த்து, நீதிமன்றங்களை பார்த்து, மனித உரிமை ஆணையங்களை பார்த்து ஊரறிய உலகறிய நாடறிய கேள்வி கேட்பேன் என்று கூறி விடைபெறுகிறேன். புதிய பூமி மலரட்டும், புதிய விதிகள் உருவாகட்டும், விதிகளை பின்பற்றுவோம், விதியை வெல்வோம், நீண்ட ஆயுளை பெறுவோம். நன்றி, வணக்கம்.